தோசை மாவு இல்லாத வீடு இருக்குமா? ஆனால் அந்த தோசை மாவு வச்சு எப்படி ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி, ப்ரோட்டீன் ரிச் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது டயபெட்டிக் பேஷண்ட்ஸ், குழந்தைகளுக்கு எல்லாருக்குமே நல்லது, வளர்கிற குழந்தைகளுக்கு ரொம்ப முக்கியம். இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு 50 கிராம்ஸ் கருப்பு கொண்டக்கடலை எடுத்து ஓவர் நைட் ஊற வச்சுருக்கேன். உங்களுக்கு வெள்ளை கொண்டக்கடலை தான் இருக்குது, இல்லை அதான் பிடிக்கும்னா நீங்கள் அதையும் ஊற வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு நான் மிக்ஸி ஜாரில் இந்த கொண்டக்கடலையை சேர்த்துட்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஆட் பண்ணிக்கிறேன். குழந்தைகளுக்கு பிடிக்காத இந்த வாசனை இல்லை வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் இந்த இஞ்சி சேர்க்கும்போது நமக்கு டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் ஒரு சின்ன பச்சை மிளகாய், இதுவும் ஆப்ஷனல், நீங்கள் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி தோசை மாவில் சால்ட் ஆட் பண்ணியிருப்போம். அதனால் இந்த கொண்டக்கடலைக்கு தேவையான உப்பு மட்டும் போட்டுட்டு இப்போ இந்த மாதிரி குறப்பாக அரைச்சிட்டு அதே இது மிக்ஸி ஜாரில் நம்ம இந்த தோசை மாவு ஒரு 200 கிராம்ஸ் எடுத்து அதையும் சேர்த்து ஒரு பல்ஸ் மோடில் கொடுத்து அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா அதுக்கு தேவையான தண்ணி விட்டு நம்ம நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். நான் இது மாதிரி புது புது ரெசிபிஸ் நிறையா என்னோடய அக்ஷய் பாத்திரம் குக்கிங் சேனலில் போட்டிருக்கேன். அதனால் நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆன் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ரெசிபிஸ் உங்களுக்கு கொண்டே வரும். இப்போ அடுப்பில் ஒரு தோசைக்கல்லை போட்டு அது நல்லா காஞ்சக்கப்புறம் ஒரு நல்லெண்ணெய் விட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த தோசை மாவு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும், கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். அதை எடுத்து நம்ம நல்லா பொறுமையாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இப்போ நான் இந்த தோசையை 2 விதமாக பண்ண போகிறேன். இப்போ நான் முதல்ல பனீரை நல்லா நைஸாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் மேலே அப்படியே தூவி விட்டுக்கிறேன். தூவி விட்டோன்னா இது குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும், இன்னும் கொஞ்சம் ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அதனால் இது மாதிரி நீங்கள் பண்ணலாம். இது மாதிரி திருப்பி போட்டு நல்லா 2 பக்கமும் செவக்கிற மாதிரி எண்ணெயை ஊற்றி நல்லா குக் பண்ணி கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு வேணும்னா நெய் கூட போட்டு நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை நம்ம இன்னொரு விதமாகவும் பண்ண போகிறோம். இப்போது இதை நல்லா குக் ஆகிட்டு எடுத்துகிட்டு அடுத்த இது மாவு நான் எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இன்னொரு தோசை. இப்போது இது மேலே நான் இப்போது தேங்காய் நல்ல பொடியாக துருவி வச்சுருக்கேன், அதை நான் தூவ போகிறேன். உங்களுக்கு வேணும்னா கேரட், பீன்ஸ் அந்த மாதிரி காய்கறி கூட நல்ல பொடியாக துருவிட்டு நீங்கள் இது மாதிரி சேர்த்து கொடுத்தா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இது மாதிரி தூவிட்டு 2 பக்கமும் நல்லா குக் பண்ணி செவக்கணும். கொஞ்சம் பொறுமையாக வேக வைக்கணும், இல்லைனா அது சரியாக வேகிறதில்ல. கொஞ்சம் நிதானமாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 பக்கமும் எண்ணெய் விட்டு இந்த மாதிரி நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் 2 தோசையும் ரெடி ஆகிடுது. அப்படியே இந்த பன்னீர்லாம் எப்படி உங்களுக்கு நல்ல குக்காகி அப்படியே ஃப்ரை ஆகிருக்கு பாருங்கள். அப்புறம் இந்த தேங்காய் போட்ட தோசையும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு தேங்காய் சட்னி, கொத்தமல்லி சட்னி, சாம்பார் எது வேணாலும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு வேணும்னா ஜாம் வச்சு கூட கொடுக்கலாம். இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு. டின்னருக்கும் நீங்கள் இதை சாப்பிட்லாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதா